ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. நம்மளை சின்ன வயசுலேருந்து எப்படி டியூன் பண்ணியிருப்பாங்கன்னா, எப்படியாவது நல்ல வேலைக்கு போயிட்டு கை நிறைய காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசை நல்லா சேமித்து வைக்கணும், இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்பா அம்மாவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம நம்மளோட சொசைட்டியை பார்ப்போம், நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸை பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்ப்போம். அவங்களாம் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழுறாங்க அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்ப்போம். அவங்கள விட ஒன்று பெட்டராக இருக்கணும்னு யோசிப்போம், இல்லை அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு யோசிப்போம். ஆனால் அவங்கள விட கீழே மட்டும் இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டடான புக்ஸு, அப்படி இல்லைனா பிஸ்னஸ் மேன்ஸ், இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படியாவது இன்றைக்கி கஷ்டப்பட்டு பணத்தை சேமிச்சிடுங்க, நாளைக்கு ரொம்ப நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய புக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பிஸ்னஸ்லேயும் ஜெயிச்ச நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனலில் கூட சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கூட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்மளை சுற்றி சுற்றி கிடைக்கிற சோர்ஸ் எல்லாமே பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி சேமிக்கணும் இப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டுமே இருக்கே தவிர, இதில் ரொம்ப ரேரான சிலர் மட்டும்தான் பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு புக் தான் த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. இதோட ஆத்தர் மார்கன் ஹாசல். இவர் இதுக்கு முன்னாடியே ஒரு புக் எழுதியிருக்காரு. அது ரொம்ப ஃபேமஸான புக், த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கோட ஆத்தர் காசு செலவு பண்ணுறது ஒரு அழகான கலை அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுதான் புக்கோட டைட்டிலும் கூட, ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. நம்ம எந்த விஷயத்தெல்லாம் கலைன்னு சொல்லுவோம்? ஒரு பர்சன் அழகாக ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காரு அப்படின்னா, நல்ல அழகான ஒரு கலை இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சன் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணுறாரு அப்படின்னா, அதுவும் ஒரு கலை தான். அப்போது காசு செலவு பண்ணுறதும் ஒரு கலைக்குள்ளே தான் அடங்குமா அப்படின்னு நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த புக்கில் ஆத்தர் காசு செலவு பண்ணுறது ஒரு அழகான கலைன்னு சொல்லியிருக்காரு. வாங்க அப்படி என்ன தான் சொல்லியிருக்காருன்னு போய் பார்ப்போம். நம்ம எல்லாரும் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்கும். ஒன்று, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சந்தோஷப்பட்டுப்போம். இன்னொன்று, சொசைட்டியை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுவோம். அதாவது பிராண்டடான ஷர்ட்டில் இருந்து கார் வரைக்கும் அவர் எல்லாமே ரொம்ப ஐஃபையாக மட்டுமே தான் வாங்குவார், யூஸ் பண்ணுவார். இவரை சுற்றி இருக்க பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸோ அவர் எப்படி டேக் பண்ணுவார்னா, அவன் எப்பயுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான்ப்பா யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியே அவரும் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவார். அவர் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த போய் வாங்கணும்னு போனால் கூட, நாம் எப்பயுமே பிராண்டடாக தானே வாங்குவோம், நம்ம ஏன் இதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கே தெரியாமல் அவருக்குள்ளே புகுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. இவங்க எப்படின்னா, எதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த ட்ரெண்டிங்க்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போய்கிட்டு இருக்க காஸ்டியூம்லேருந்து கேஜெட்ஸ்லேருந்து எல்லாமே அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து சோஷியல் மீடியாவில் லைக் வாங்குறதுல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடிக்ஷனாகவே ஆகிட்டு இருக்கும். ஒரு சில சமயத்தில் நாமளே அதை மறந்தாலும் நமக்கு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது, இதை ஏன்டா நீ இன்னும் வாங்கி அப்லோட் பண்ணாமல் இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய செலவு பண்ணுவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறது ஒரு லைஃப், அதை நினச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே, அதுக்காக என்ன வேணால் செலவு பண்ணலாம், எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னும் சிலர்லாம் இருக்காங்க, இல்லை சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப சிக்கனமாக தான் செலவு பண்ணுவேன், எனக்கு ரொம்ப ஆடம்பர வாழ்க்கைலாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு நாளைக்கு சேவிங்ஸ்க்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது ஒரு லேடி ரொம்ப நாளாக ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியாவது லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ணாடி போடாமல் நேச்சுரல் பியூட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக ஒரு கண் டாக்டரையும் போய் பார்க்குறாங்க. அவரும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி, உங்களுக்கு கண்ணாடியே இல்லைனாலும் இதுக்கப்புறம் சூப்பராக கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் முடித்து ரொம்ப மகிழ்ச்சியாக சென்ட் ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 வீக் கழித்து இந்த டாக்டரை பார்க்குறதுக்கு வராங்க. டாக்டர், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. இதுக்கு முன்னாடி தான் நான் ரொம்ப அழகாக இருந்தேன், இப்போ நான் அசிங்கமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க, இவ கண்ணாடி போட்டிருக்கா, ரொம்ப படிப்பா போல், புத்திசாலி பொண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறாரு. இப்போ நான் போயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்னா கூட என்னை அவ்வளோவா அட்மையர் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்லி புலம்பியிருக்காங்க. லைஃப்பில் சில சமயத்தில் நாமளும் இப்படி தான் இருப்போம். நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொல்லிட்டு அது பின்னாடியே போயிருப்போம். அது நமக்கு கிடைச்சதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி இருந்ததே ரொம்ப பெட்டராக இருந்தது, நம்ம இது பின்னாடி போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி தான் பணமும். நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தேவையில்லாமல் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டோமோ, பணம் மட்டும் மனிதருக்கு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துறாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க.
இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பர்சன் அவர் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்குற அளவுக்கு அவர் கையில பணம் இருக்கு. நல்ல ஜாப், வெல் செட்டில்டு லைஃப். இப்படி இருந்தும் கூட அவரால ஆசைப்பட்டதெல்லாம் தாண்டி தேவைப்படுற ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எக்ஸாம்பிள், அவர் ஆசைப்பட்டது வந்து ஒரு காரோ, பைக்கோ இல்ல பெரிய வீடு இதெல்லாம் ஆசைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவருக்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னா, அவர் வாங்கின வீடாகட்டும் சரி, அவர் வாங்கின காராகட்டும் சரி, அதில் எல்லாமே ஃபேமிலியோட, கிட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அது நிறைய பிஸ்னஸ் மேனால முடியாது. காசு, பணம்னு அது பின்னாடியே போயிட்டு ஃபேமிலிய வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுருவாங்க. நான் இப்போ 2 சினாரியோ சொல்லியிருக்கேன். ஒண்ணு ஆசைப்பட்ட விஷயம், இன்னொன்னு தேவைப்படுற விஷயம். ஆசைப்படுற விஷயம்னா காரு, பைக்கு, லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் அப்படி. தேவைப்படுற விஷயம்னா ஃபேமிலி, கிட்ஸு, ஹெல்த்தி லைஃபு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம். கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்களேன். ஆசைப்படுற விஷயங்கள்லாம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வி கேன் மேனேஜ் த லைஃப். ஆனால் தேவைப்படுற விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் வி கேன் ஹாப்பிலி மேனேஜ் த லைஃப். அப்படி தானே? இதில் இன்னொரு அழகு என்னன்னு பாருங்களேன். நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் நமக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய இடத்துல பணம் தேவைப்படுறதே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மேன், பணக்காரங்க இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யார் சொல்லுவாங்க? பணம் நிறைய சம்பாரித்து நல்ல வெல் செட்டில்டான ஒரு பணக்காரன் தான் சொல்லுவான். அந்த அட்வைஸை நம்மக்கிட்ட சொல்லும்போது, யோ போயா யோ, நீ நல்லா செட்டில் ஆகிட்டு வந்து என்கிட்ட சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு யோசிப்போம். அது கொஞ்சம் வெறுப்பேற்றுற மூமெண்ட்டாகவே இருந்தாலும் அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது. பணம் சந்தோஷத்தை பெற்று தராதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக பணம் நமக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அப்போ பணத்தை செலவு பண்ணும்போது நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்போம். அப்போது பணத்தை செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வருது. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் எல்லோரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். ஃபைனலாக அப்போது பணத்தை சேமிக்கவும் செய்யணும் இல்லையா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக பணத்தை சேமிக்கவும் செய்யணும். அட என்னதாம்மா சொல்ல வர? சுற்றி சுற்றி ஏதோ சொன்னதே சொல்கிறா போல இருக்குது. கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. இப்போ ஆத்தர் என்னதாம்மா சொல்ல வராரு? பணம் வேணுமா இல்லை வேணாவா? செலவு பண்ணலாமா இல்லை பண்ண வேணாவா? இதெல்லாம் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கும் புக்கு படிக்கிறப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருனா ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் ஒரு கலை, இட்ஸ் அ ஆர்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பணத்தை செலவு பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை, யாரையும் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கூட இல்லையாம். நீங்கள் பணம் சம்பாதிங்க இல்லை சம்பாதிக்காமல் போங்க, நீங்கள் செலவு பண்ணுங்க இல்லை பண்ணாமல் போங்க, நீங்கள் சேமிங்க இல்லை சேமிக்காமல் போங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்க படம் காமெடி மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது முழுக்க முழுக்க கலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஆமாம், கலை அப்படின்னா என்ன? நானும் ஓவியம் வரைவேன், எனக்கும் ஓவியம் வரைய தெரியும் அப்படின்னு சும்மா கிறுக்கிறவனா கலைஞர் ஆகிட முடியாது. நல்ல அழகான ஓவியத்தை யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அவங்க தான் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி நானும் டான்ஸர் தான் அப்படின்னு சும்மா கையை கால் அசைக்கிறவங்க எல்லாம் டான்ஸர் ஆகிட முடியாது. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக யார் டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்க தான் டான்ஸ் மாஸ்டர் ஆக முடியும். அதே மாதிரி இப்போ என்ன, காசு பணத்தை செலவு பண்ணக்கூடாது. அப்படி செலவு பண்ணாலும் அதை ரொம்ப கலைநயமாக செலவு பண்ணும். அப்படி தானே ஆத்தர் சொல்கிறாரு. அதுதானே ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. நானும் ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுறேன், ரொம்ப அழகாக சேமிக்க கற்றுக்கிறேன், போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. பணத்தை வச்சு நம்ம 2 விஷயத்த பண்ணணும். ஒன்று, அதை வச்சு நம்ம முன்னேற கற்றுக்கணும். இன்னொன்று, சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். சந்தோஷத்தை தூக்கி தூர வச்சுட்டு நான் பணத்தை வச்சு வெறும் முன்னேறிக்கிட்டு மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன், என் தலைவன் வாரன் பஃபட்டே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை சுற்றி நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே என்னால் சாதிக்க முடியுது, ஆனால் எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த என்னால் ஃபுல்ஃபில் பண்ணிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு உங்கள் குழந்தை எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை பணக்காரனா செல்வ செழிப்போடு வாழணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அப்பா அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் குழந்தை நிறைய சம்பாதிக்க வேணாவா, நிறைய சொத்துலாம் வேணாவா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, அவங்க செல்வ செழிப்போடு ரொம்ப நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், இருந்தாலும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் அப்பா அம்மா. பணக்கார அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டால் அவங்க தான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டாங்களே, இதுக்கப்புறம் பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் தான் யோசிப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் அப்பா அம்மா இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, காசு பணத்தில் சந்தோஷம் கிடைக்காது, மகிழ்ச்சியான வாழ்க்கையில் தான் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 80% ஆஃப் பேரண்ட்ஸ் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தான் முன்னுரிமை தராங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது.
புக்கில் ஆத்தர் ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த பணத்தை எப்படி சந்தோஷமாக செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கானாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். பணத்துக்கு மேலே பணம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவனுக்கு அந்த பணத்தை எப்படி சந்தோஷமாக செலவு பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி ஒரு பர்சன். இன்னொரு பக்கம் டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற ஒரு பர்சன். அவனோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழறானாம். அன்றைக்கி வாங்குகிற கூலிக்கு பிள்ளைங்களுக்கு, மனைவிக்கு, அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி செலவு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கானாம். இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது யார் பணக்காரங்க அப்படின்னு கேட்டால், டெய்லி கூலி வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்க தான் பணக்காரங்கன்னு சொல்கிறாங்களாம். எல்லோரும் யோசிப்போம், ஆத்தர் சொன்ன இந்த விஷயம் சும்மா படத்தில் டயலாக்குக்கு வேணால் நல்லாயிருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் எத்தனை நாளைக்கு கூலி வேலைக்கு போய் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப ஆரோக்கியமாக வாழற வரைக்கும் டெய்லி வேஜஸ்க்கு கூலி வேலைக்கு போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை ரன் பண்ண முடியுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் இல்லை லோயர் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் கடவுளை பார்த்து வேண்டும் போது என்ன தெரியுமா கேட்பாங்க? ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு அப்படிங்கிறது தான் முதல் வேண்டுதலாகவே இருக்கும். சில பர்சன்லாம் லாக்கரில் வீட்டில் கோடி கோடியாக பணத்தை வச்சுட்டு நகையை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ திருட வருவானோ, எப்போ நம்மளை விட்டு இதெல்லாம் போகுமோ, எப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். இன்னும் சில பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப கஞ்சத்தனம் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு காலப்போக்கில் எப்படி ஆகிடும்னா, அவங்க மனசு வச்சா கூட அவங்களால தாராளமாக செலவு பண்ணவே முடியாது. எல்லாத்துலேயும் சிக்கனத்தை மட்டுமே பார்ப்பாங்க. இது அவங்களோட அடையாளமாகவே மாறிடும். ஒன்று கஞ்சன் அப்படின்ற பேர் வாங்கிடும். அப்படி இல்லைனா இவர் ஒரு நல்ல சேமிப்பாளர்ப்பா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துரும். பணத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி செலவு பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பெஸ்ட்டான லைஃப் வாழறதுக்கு சூப்பரான ஒரு டூல் பணமாக மட்டுமே தான் இருக்கும். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி முற்றிலுமாக மாறுபட்டு, ஆமாம் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துறது அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பணத்தை விட அந்த பணம் தான் அவங்கள அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் பணம் செலவு பண்ணுறதுக்கு உளவியல் சார்ந்த சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக அதை செலவு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என் குழந்தைங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார். நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுப்பாரு. நிறைய புது புது இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்பார். இதெல்லாம் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்த்தா அவர் பண்ணுறது எல்லாமே வீண் செலவாக மட்டும்தான் தெரியும். ஆனால் அவரோட மைண்ட் செட்டில் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சைட்லேருந்து அவர் ரீசன் சொல்வார். நான் சின்ன வயசில் இருந்தப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல. ஸோ நான் இதை வந்து உன் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். எனக்கு இதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். ஒரு சிலர் நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் பணத்தை செலவு பண்ணுறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மாதம் ஃபுல்லாக சம்பாதிப்பான். சம்பாதிச்சு போயிட்டு ஐஃபோன் வாங்கிட்டு வந்துடுவான். மாதத்தில் ஒரு முறையாவது நல்லா லாங் ட்ரிப்பாக பிளான் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்துடுவான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு முட்டாள்தனமாக தெரியும். என்னடா மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 2 நாளில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரானேன்ட்டு. ஆனால் அவனுக்கு அதுதான் சந்தோஷம்னு சொல்கிறாங்க. இதில் அவன் பண்ணுறது சரியா இல்லை தப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. செல்ஃபாக அவன் பண்ணுறது சரியாவோ செல்ஃபாக அவன் பண்ணுறது தவறோ அவனை தான் அதை ரியலைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 2 நாளில் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி ஜீரோலேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது தவறான செயல் தான். அந்த தவறுன்றதை அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன சினோரியோவில் நம்ம செலவு பண்ணுறோம், அதனால் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது தப்பு கிடையாது அப்படின்னு தானே சொன்னோம். இங்கே சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காக மாதம் 30 நாளில் 28 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு 2 நாள் சந்தோஷத்துக்காக மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டு வர்றது அடி முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக இல்லாமல் நீடித்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆத்தரோட வேண்டுகோள். ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவு ஆசைகளாக இருக்கும். இந்த கனவு ஆசைகளை யார் அந்த பர்சனுக்குள்ளே திணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சொசைட்டியாக தாங்க இருக்கும். இந்த சொசைட்டியில் ஐஃபோன் வச்சுருக்குன்னா வேறு விதமாக பார்க்குறாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறோன்னா வேறு விதமாக பார்க்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக யங்ஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க, நாமளும் எப்படியாவது ஐஃபோன் வாங்கினோண்டா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவனும் ஒரு மாதம் சேலரியோ 2 மாதம் சேலரியோ சேர்த்து வச்சு ஒரு ஐஃபோனையும் வாங்கிடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யூஸ் பண்ணும்போது அவன் ஃபேஸ் பண்ணுற ட்ரபிளை இந்த சொசைட்டி ஃபேஸ் பண்ணாது, அவன் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணும். அவனால் நினச்ச ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியாது.
இவ்ளோ செலவு பண்ணி வாங்கி நம்மளால நெனச்ச ஆப்ப கூட யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு அவன் ஒரு செகண்டாவது ஃபீல் பண்ணி தான் போவான். அடுத்தவங்க நம்மள எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம யூஸ் பண்ற பிராண்டடான பொருள பொறுத்து கிடையாது. இந்த சொசைட்டிய நீங்க யூஸ் பண்ற பொருட்களை எல்லாம் தாண்டி வேற ஒரு விஷயத்த வச்சு திரும்பி பார்க்க வைக்க முடியும். அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் கண்ண மூடி உங்களோட இறுதி ஊர்வலத்துல உங்கள பத்தி என்னலாம் பக்கத்துல இருக்கிறவங்க, உங்கள சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும்னு யோசிச்சு பாருங்களேன். இவன் ஒரு டைம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸ இன்னொரு டைம் யூஸ் பண்ணவே மாட்டான். இவ்ளோ சீக்கிரம் இவன் இறந்துருவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலையே பாவம். இவன் எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப பிராண்டடா தான் இருக்கும். இப்போ தான் லேட்டஸ்ட்டா ஒரு BMW கார் வேற வாங்குனான். இவன் ஏன் இவ்ளோ அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்டான்? அப்படின்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த நல்ல மனுஷனுக்கு ஏன் இப்படி ஒரு சாவு வந்துச்சு? இவர் எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டு இருந்தாரே! இவர் வீட்டுக்கு வந்தா ஒருத்தர கூட சாப்பிடாம அனுப்பவே மாட்டாரு. அவ்ளோ நல்லா உபசரிப்பார். எப்பயுமே சிரிச்ச முகத்தோட அன்பு கலந்த வார்த்தைகள் தான் இவர்கிட்ட இருந்து வரும். இவருக்கு போயிட்டு இப்படி ஒரு நிலைமையா? அப்படின்னு தான் ஃபீல் பண்ணோம்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வாங்கி வச்சிருக்க கார் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ற பிராண்டடான கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், எதுவா வேணா இருந்துட்டு போட்டுமே, உங்க கூட உங்க லைஃப ஷேர் பண்ணிக்கிற பெர்சனுக்கு அது ஒரு நாள் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான். மத்தபடி அது நார்மல் ரொட்டீன் லைஃபா மாறிட்டுருக்கும். அவங்களுக்கு உங்க முகத்த பார்த்தா தான் சந்தோஷமே தவிர, நீங்க யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸோ, நீங்க யூஸ் பண்ற கார் பார்த்தாலாம் சந்தோஷம் கிடையாது. நீங்க வச்சிருக்க காரோ, இல்ல பிராண்டடான மொபைலோ, ஏதோ ஒண்ணு இதெல்லாம் பார்த்து ஒரு தேர்ட் பெர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க சந்தோஷம் கூட படமாட்டாங்க. பொறாமப்படுவாங்க. "ஐயோ! இவன் பாரேன் எல்லாமே வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா தெளிவா ஆத்தர் புரிஞ்சுக்க சொல்லி சொல்றாரு. நம்ம வச்சிருக்க பொருளையோ, நம்ம யூஸ் பண்ற பொருளையோ வச்சு நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மள ஜட்ஜ் பண்ண போறதே கிடையாது. நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தப்போ மத்தவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கோம், எவ்வளோ சிரிச்ச முகத்தோட இருந்திருக்கோம், எவ்வளோ பாசிட்டிவ் வைப மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட கேரக்டர நம்ம இறந்ததுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ண போறாங்க. சொசைட்டிக்காக செலவு பண்ணி அதில மகிழ்ச்சி காண்ற சிலருக்காக ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு லேடி நெறைய ஜுவல் போட்டுட்டு ரோட்ல நடந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக. ஒரு நாள் அவங்கள பார்ப்பாங்க, 2 நாள் அவங்கள பார்ப்பாங்க. நீங்க கன்டினியூவா 3 டேவும் அதே மாரி பண்ணீங்கன்னா, அவங்க எப்பயுமே அப்படிதான்ப்பா வருவாங்க. அவங்க கிட்ட நெறைய ஜுவல் இருக்குன்னு போட்டுட்டு எல்லார்கிட்டயும் காமிக்கிறாங்க. அப்படிங்கிற ரூமர்ஸும், காசிப்பும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இதுவே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த ரூமர்ஸோ, காசிப்போ இருக்காது. அவங்க கிட்ட நீங்க ஜுவல் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி. அவங்களுக்கு தேவை குவாலிட்டியான டைம், லவ், கேர் இதுதான். உங்க கிட்ட கார் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. உங்களோட அன்பு மட்டும் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. நான் யூஸ் பண்ற பொருள வச்சு ஒருத்தவங்க என்ன மதிச்சா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து எத நோக்கி போய்கிட்டு இருக்குன்றதே நம்ம மறந்துருவோம். மனிதர்களோட மனிதத்தன்மைய பார்க்க மறந்துருவோம். மனிதர்கள பாராட்டுறதுக்கு மறந்துருவோம். அவங்க கிட்ட இருக்க நல்ல குணத்த பார்க்கறதுக்கு மறந்துருவோம். ஏன்னா, ஒரு பொருள வச்சு தானே நம்மள மத்தவங்க மதிப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நாமளும் ஆப்வியஸா மத்தவங்கள குணங்கள வச்சு மதிப்பிடாம, அவங்க வச்சிருக்க பொருட்கள வச்சு மதிப்பிட பழகிட்டு இருப்போம். நம்ம வாங்கி வச்சிருக்க பொருளோட வேல்யூவ விட, நம்ம சேர்த்து வச்சிருக்க நல்ல பேரோட வேல்யூ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு பெரியவங்கலாம் நமக்கு அட்வைஸ் நம்ம லைஃப்ல நம்ம நெறைய தருணங்கள்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்போம். நெறைய தருணங்கள்ல ரொம்ப வெறுமையா, சோகமா இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு எதெல்லாம் சந்தோஷம் குடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எதுலாம் நமக்கு சந்தோஷத்த தராது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏர்ன் பண்ற பணத்த விட நம்ம ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் ரொம்ப அதிகமா வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நான் சிம்பிளா ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கவா? நம்ம லைஃப்ல எந்த ஸ்டேஜுக்கு போனா ரொம்ப மகிழ்ச்சியா, நிறைவா இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரிய வீடு, பங்களா, காரு, காசு, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போதும் போதுங்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர அளவுக்கு காசு, நெறைய நகைகள் இதெல்லாம் இருந்துட்டா மகிழ்ச்சியா இருந்துருவோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. இத விட இன்னும் நெறைய வேணும் அப்படின்னு தான் நினைப்போம். எந்த ஒரு எண்ணம் இல்ல எந்த ஒரு தருணத்தில நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம் தெரியுமா? எனக்கு போதும் அப்படிங்கிற மனம் இருந்துட்டா மட்டும் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நெறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள வச்சு நம்மளோட சந்தோஷத்த எங்கேயுமே லாக் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டி குழந்தை அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிக்குது. "நீ எனக்கு இந்த பொம்மை வாங்கி குடுத்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். இல்லன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் அழுதுகிட்டே இருப்பேன்." அப்படின்னு சொல்லும். அந்த அம்மாவும் அந்த பொம்மைய வாங்கி குடுத்துட்டு குழந்தைகிட்ட, "இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த குழந்தையோட சந்தோஷங்கிறது அது ஆசைப்பட்ட பொம்மையில இருக்கு. சின்ன வயசுல நமக்கெல்லாம் லீவ் விட்டாங்கன்னா, நம்மலாம் தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போவோம். பக்கத்துல இருக்க குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். இல்ல அதிகபட்சம் பீச்சுக்கு கூட போவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல நெறைய மற்றற்ற சந்தோஷம் இருக்கும். ஆனா, இப்ப இருக்க குழந்தைங்கள பாருங்களேன், கையில இருக்க ஃபோன புடுங்கிட்டா அப்படின்னாலே, அவங்க உலகமே இருண்டா மாரி ரொம்ப சோகமா முழுகி போயிடுறாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்ல, குறையும் இல்ல. அவங்க அப்படி ஒரு ஜெனரேஷன்ல பொறந்திருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலாக நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே ரூ. 10 இருந்தாலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழணும், ரூ. 100 கையில் இருந்தாலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஆசை, சந்தோஷம் இது எல்லாத்தையுமே பணத்தை வச்சு கட்டி போட வேணாம். நம்மளை சுற்றி என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி சீக்ரெட் புக்குன்னு ஒரு புக் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த புக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த நொடி, இந்த செகண்ட் சந்தோஷமாக இல்லாத வாழ்க்கை, அடுத்த செகண்ட், அடுத்த நொடி கேள்விக்குறியான ஒன்று தான். அதனால் இப்போவே நம்ம சந்தோஷமாக நிறைவாக வாழ்ந்துடணும். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒருத்தர்கிட்ட காசு பணம் கூட எப்படி சேருது அப்படின்னா, இந்த நொடி, இந்த செகண்ட் யார் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழுறாங்களோ அவங்க கிட்ட தான் காசு பணமும் நிறைய சேருதாம். இல்லை எப்பயுமே ஒரு நெகட்டிவ் வைப்பு, ரொம்ப சோகமான ஃபேஸு, நமக்கு ஏன் எதுவுமே சரியில்லையே, நமக்கு ஏன் எதுவுமே சரியில்லையேன்னு சொல்லி அமைதியாகவே இருக்கிற பர்சன் கிட்ட நீங்கள் எவ்வளோ ரூபாய் எடுத்துகிட்டு போய் கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு நிறைவாகவே இருக்காதாம். அதுலேயும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்களாம். இதுவே இந்த செகண்ட் மகிழ்ச்சியாக இருக்க பர்சன் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ரூ. 100 கொடுத்தா கூட அதை வச்சு அவங்க இன்னும் டபுள் ட்ரிபிள் மடங்கு சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லையும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் பணத்தை மட்டுமே வச்சு வாழ்ந்த மனிதர்கள் கிடையாது. அவங்கள சுற்றி இருக்க குடும்பம், குழந்தை, மனைவி, நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட ரொம்ப அழகாக ரசித்து வாழ்வாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் கிட்ட ஒரு ரூ. 100 எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அந்த ரூ. 100ல் அவங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இன்னும் அந்த மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கிடுவாங்களாம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து எதுடா மனிதருக்குன்னு கேட்டால் லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் சொத்துலாம் சம்பாதிச்சு வைக்கிறது இல்லையா. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம வாழ்க்கையை நிம்மதியாக வாழறது தான் மிகப்பெரிய சொத்தான். இது சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே நம்ம ஏதோ ஒரு பர்சனல் டிஸ்கஷன் வச்சுட்டு ஏதோ ஒரு டிசிஷனை போயிட்டு சொல்ல போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா என்ன நினைப்பார் இதை சொன்னால், அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. இப்போது உலகமே சோஷியல் மீடியா கையில் மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் ஒரு போஸ்ட்டு தட்டி விட்டுறோம். அந்த போஸ்ட்டை பார்த்து 1000 பேர் 1000 விதமாக நினைக்கலாம். சிலர் பாசிட்டிவாக நினைக்கலாம், சிலர் நெகட்டிவாக நினைக்கலாம். நம்ம அதை பற்றிலாம் எதையும் கவலைப்படாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக போஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நினச்சா மட்டும் போதும். அவங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளால் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, நிறைவாகவும் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பணத்தை நான் இந்த விதத்தில் செலவு பண்ணியிருக்கலாம், அந்த விதத்தில் செலவு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு மற்றவங்க கொடுக்குற டிசிஷனை வச்சு நம்ம என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. மனசில் பட்டதை சட்டுன்னு எக்ஸிக்யூட் பண்ணுற பர்சன் தான் மோஸ்ட்டாக லைஃப்பில் வின்னிங் பர்சனாக இருந்திருக்காங்க. அவங்க லைஃப்பில் யாரையுமே ப்ளேம் பண்ணவே மாட்டாங்க. உன்னால தான் இப்படி ஆச்சு, அதான் நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லாமே செல்ஃபாக தான் சந்தோஷத்துக்காக, தன்னோட நிறைவுக்காக யார் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் சீக்கிரமாகவே வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. லைஃப்பில் நம்ம பணத்தை தேவைக்காகவும் ஆசைக்காகவும் செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் செலவு பண்ணுறோம். நமக்கு தேவைகள் எல்லாமே உடனே உடனே கிடச்சிட்டா ஓகே, பட் ஆசைகள் எல்லாமே உடனே உடனே கிடச்சிடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. சின்ன வயசில் நமக்கு சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அந்த சைக்கிளை நமக்கு உடனே வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப மாதம் கழித்து தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்லை பல வருஷம் கழித்து கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த சைக்கிளை நம்ம ரொம்ப பத்திரமாக பொக்கிஷமாக டெய்லி தொடச்சி வைப்போம் சைக்கிளை. சப்போஸ் சைக்கிளை கீழே எங்கன்னா போட்டுட்டுனா கூட பதறி போயிடுவோம், ஐயோ ஏதாவது உடஞ்சிட்ருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நம்ம ஆசைப்பட்ட விஷயம் ரொம்ப டிலேவாக நம்ம கையில் கிடைக்கும் போது அதோட வேல்யூ ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஆசைப்பட்டாலும் சரி, தேவைப்பட்டாலும் சரி, உடனே உடனே கிடைச்சதுனால அதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. வேல்யூ மீன்ஸ் நான் பணத்தை சொல்லலை, அந்த பொருளுக்கான வேல்யூ. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, கரெக்டாக? நம்மளுடைய தேவைகள் ஆகட்டும், ஆசைகள் ஆகட்டும் உடனே உடனே நமக்கு ஃபில்ஃபில் பண்ணிக்க முடியும். ஆனால் தேவைகளை தவிர்த்து ஆசைகள்னு இருக்குல்ல, அந்த ஆசைகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து டிலே பண்ணி அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு வாங்கினா டக்குன்னு உடனே போய் வாங்கிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள், டைம் பீரியடை ஒதுக்கி அதுக்குன்னு ஃபண்டு சேமித்து ஒரு ரூபாவா வீட்டுக்காக சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேமித்து நம்ம அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். மேலே சொன்னேன் இல்லையா, ஒரு பொருளோட மதிப்பு, சைக்கிளோட மதிப்பு, வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட பொருள் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் போது அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். பணத்தோட மதிப்பும் அப்படி தான். ஒன்று யூட்டிலிட்டி, இன்னொன்று ஸ்டேட்டஸ். இது ரெண்டுத்துக்காக மட்டும்தான் நம்ம
பணத்தை பயன்படுத்த போகிறோம். யுட்டிலிட்டி அப்படின்னா தேவைகள். இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வாங்கி அந்த காரை ஓட்டுற தேவை எனக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை நான் ஸ்டேட்டஸ்க்காக கார் வச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார் வச்சுருக்காங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரில் தான் போகிறாங்க வராங்க. அதுக்காக நான் கார் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு வாங்கி சும்மா வீட்டில் வச்சுக்கிறது வேஸ்ட் ஆஃப் மனி. நம்ம ஒரு பொருளும் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து 2 கேள்வி கேட்டுக்கணும். இந்த பொருள் நமக்கு நீடா வாண்டா அப்படின்ட்டு. அந்த பொருள் நமக்கு கட்டாயமாக நீட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது. வாண்ட் கேட்டகிரிக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1க்கு 10 முறை கூட யோசித்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி முடிவை ஸ்கிப் பண்ணலாம். மனிதர்களோட வாழ்க்கையில் அவங்களோட ஃப்யூச்சரை நினச்சி நிறைய பயப்படுவாங்க. ஆரோக்கியத்தை பற்றி பயப்படுவாங்க, கடனை பற்றி பயப்படுவாங்க, செட்டில் ஆகுமா மாட்டோமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் பயப்படுவாங்க. இதை நினச்சி சிறுக சிறுக சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி சிறுக சிறுக சேமித்து வச்சு அவங்களால ப்ரெசன்ட் லைஃப்பில் ரொம்ப நிம்மதியாக வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சேன், ஒரு சினிமாவுக்கு கூட என்னால் போய் பார்க்க முடியலையே அப்படின்னு புலம்புன நிறைய பேர் இருக்காங்க. ப்ரெசன்ட் லைஃப்பையும் ஃப்யூச்சர் லைஃப்பையும் ஈக்குவலாக அழகாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ப்ரெசன்ட் லைஃப்லையும் நிம்மதியாக இருக்கணும், ஃப்யூச்சரில் ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் காசு பணத்தை சேமிக்க கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்த ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. பணம் நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை நம்மளால் செலவு பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒன்று பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது பொருளாக வாங்கிடுவோம். அப்படி இல்லை நான் எதுவுமே வாங்கலை, என் பணம் அப்படியே சேல்ரி பேங்க்கில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு விதமான செலவு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த பணம் உங்கள் பேங்க்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக வாங்கி கொடுத்துருக்கு. நீங்கள் யார்கிட்டையும் நாளைக்கு கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பேக்கப்புக்கு ஒரு பணம் இருக்கே அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். அதுவும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்ததுக்கு ஈக்குவல் தான். ஸோ அப்போ அந்த பணம் நம்மளுடையது இல்லை. நீங்கள் நினைக்கலாம், பேங்க்கில் பெரிய தொகை இருந்தால் மட்டும்தானே அது ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், அதுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் நிறைய கொடுப்பாங்க, சிறிய தொகைக்கு போயிட்டு எங்கே இன்ட்ரெஸ்ட் நிறைய வரப்போகுது அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 5 ரூபா 10 ரூபா 100 ரூபான்னு சிறுக சிறுக சேமிக்கிற தொகை தான் பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். சிறு துளி பெரு வெள்ளம், இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பணத்தை வச்சு நம்ம ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லெவல் 0. அது எப்படின்னா, நம்மளோட இண்டிபெண்டன்ட் நம்மக்கிட்ட இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நம்மளை வந்து ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு பழி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3வது மனிதர் அவங்கக்கிட்ட தான் நம்மளோட இண்டிபெண்டன்ட் இருக்குது. இந்த மாதிரி நிலைமை வேறு யாருக்குமே வந்துடக்கூடாது. செகண்ட் ஸ்டேஜில் நம்ம முழுசாக வேறு ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாவையோ இல்லை கணவனையோ, நம்மக்கிட்ட வருமானமே இல்லாமல் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜுங்கிறது, என்கிட்ட கொஞ்சம் ஏர்னிங் இருக்குது ஆனால் முக்கால்வாசிக்கு நான் என்னோடய பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து முழுமையாக என்ன நான் சுதந்திரமாக பார்த்துக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் ஃபோர்த்து ஸ்டேஜ். ஃபிஃப்த்து ஸ்டேஜ் வந்து, இல்லை என்கிட்ட கொஞ்சோண்டு சேவிங்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் இண்டிபெண்ட்டாக இருந்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது. 6வது ஸ்டேஜ் வந்து, பெரிய செலவு வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட இண்டிபெண்டன்சி இருக்குது, அந்த அளவுக்கு என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. 7வது ஸ்டேஜ் வந்து, பிடிச்ச விஷயங்களையும் என்னால் வாங்கிக்க முடியும், எனக்கு ரொம்ப பெரிய செலவு வந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது 7வது ஸ்டேஜ். 8வது ஸ்டேஜில் வந்து, எனக்கு இருக்கிற சேவிங்ஸ்க்கு எனக்கு அதுலேயே நிறைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வருது, அதுவே எனக்கு போதுமானது. இருந்தாலும் நான் அடிஷ்னலாக ஏதோ ஒரு ஜாப் பண்ணி நான் மறுபடியும் சேவிங்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? என்னால் எது வந்தாலும் பார்த்துக்க முடியும், எப்படி இருந்தாலும் பார்த்துக்க முடியும், ஐ ஆம் த குவீன் ஆர் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கெத்தாக ஸ்ட்ராங்காக நிற்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ். பணம் வந்து மனிதர்களோட வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுக்குற ஒரு டூல். அது ஐடென்டிட்டியாக மாறிட போகிறதே கிடையாது. பணம் வந்து பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு பெட்ரோல் எப்படி போடுறோமோ அதே மாதிரி பெட்ரோல் பேங்க்குக்கு போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன். டெய்லி வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறோம், பெட்ரோல் பங்க்குக்கு போகிறோம், பணத்தை எடுக்கிறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டிலேருந்து மறுபடியும் பெட்ரோல் பங்க் போகிறோம், பணத்தை எடுக்கிறோம், வீட்டுக்கு வரோம். இப்படியே இருந்தது அப்படின்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறோம், பெட்ரோல் பங்க் போகிறோம், பணத்தை எடுக்கிறோம், ரொம்ப அழகான நேச்சுரல் சீனரிஸ் உள்ள ஒரு இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்குறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா தான் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பணத்தை மட்டும் போய் சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருந்துற போகுது? பணத்தை செலவு பண்ணுற விஷயத்தில் சோஷியல் டெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் சேர்ந்து அவுட்டிங் போகிறதோ இல்லை ஹோட்டல் போகிறதோன்னு வச்சுக்கோயேன், மோஸ்ட்டாக ஒரே ஒரு பர்சன் மட்டும் எங்கேயுமே பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த பழக்கத்தை அவர் உண்டாக்கி வைத்திருந்தார் அப்படின்னா, நிறைய இடத்துல பணம் சம்பாதிச்சிருப்பார், அது அப்போவே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு அவர் பே பண்ணியிருப்பார். காலப்போக்கில் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவன் பே பண்ணிப்பான்ப்பா அப்படின்னு ஒரு சோஷியல் ஃபார்மை க்ரியேட் பண்ணி விட்ருவாங்க.
சில மனிதர்களுக்கு கடன் சுமையும் அப்படிதான் ஏற்பட்டிருக்கும். அவங்க ஒரு கூட்டத்திலருந்து வெளியே வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நெறைய பணம் ஈட்டியிருப்பாங்க. ஆனா, மறுபடியும் மறுபடியும் அந்த கூட்டத்தில இருக்க ஏதோ ஒரு மனிதர்கள் வந்து, "நீ இங்க இருந்து தானே போன. இப்ப நல்லா தானே இருக்க. எங்களுக்கு உதவி பண்ணு. எங்களுக்கு உதவி பண்ணுன்னு" சொல்லி தினமும் வந்து கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. இல்ல அடிக்கடி கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. அவர் மறுக்கவே முடியாம உதவி பண்ணி, உதவி பண்ணி மறுபடியும் அவர் பழைய ஸ்டேஜுக்கே வந்து நின்னுட்டு இருப்பாரு. இந்த புக்ல ஆத்தர் வந்து செலவு பண்றதுக்கு முன்னாடி நீடா இல்ல வாண்டா அப்படின்னு யோசிச்சு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செலவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆசைக்காக செலவு பண்றோமா, இல்ல தேவைக்காக செலவு பண்றோமா அப்படிங்கிறத யோசிச்சு செலவு பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம பிரசன்ட் லைஃப்காக செலவு பண்ண போறோமா, இல்ல ஃபியூச்சர் லைஃப்காக செலவு பண்ண போறோமா அப்படிங்கிறத யோசிச்சு செலவு பண்ண சொல்றாரு. சந்தோஷமா இருக்கணும், ஏன் பர்சனல் லைஃப்காக நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்காக செலவு பண்ணுமா, இல்ல இந்த சொசைட்டி என்னை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் செலவு பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு செலவு பண்ண சொல்றாரு. இந்த புக்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தா, சுத்தி சுத்தி ஒரே விஷயத்த சொல்ற மாரி தான் தெரியும். பணம் நமக்கு முழுமையான சந்தோஷத்தை எங்கேயும் பெற்று தர போறதே இல்ல அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.